ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய யார், அவர்கள் எப்படி அங்கே செயல்படுகிறார்கள், பெண்களுக்கு என்ன செய்கிறார்கள், ஆண்களுக்கு என்ன செய்கிறார்கள், ஆப்கானுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதுதான் சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு தேவையான செய்தியாக இருந்தது. அவருக்கு நான் குர்ஆனை படிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அதே போன்று நான் குர்ஆனையும் படித்தேன். குர்ஆனை நான் படித்ததற்கான 2 காரணங்கள். ஒன்று, நான் அவரிடத்தில் இதை படிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தது. இரண்டாவது, குர்ஆன் பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசை பட்டிருந்தேன். அந்த அடிப்படையிலேயும் நான் குர்ஆனை படிப்பதற்கு முற்பட்டேன் என்கிறார் யுவான் ரெட்லி. இந்த குர்ஆனை படிப்பதற்கு முன்பதாக சிறையிலே சில சம்பவங்கள் நடைபெற்றது. என்ன சம்பவம் எல்லாம் நடைபெறுகிறது என்றால், உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு, சிறையில் என்ன மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க? யுவான் ரெட்லி சொன்ன ஒற்றை வரி பதில் தான், தாலிபான்கள் என்னை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உயர்தரமான கண்ணியத்தை தந்து வழிநடத்தினார்கள் என்றார். நீங்கள் கொக்கா கோலாவை வாங்கி குடிக்கிறீர்கள் என்றால் காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகளுடைய இரத்தங்களை குடிக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை விட ரொம்ப ஈஸி. கொக்கா கோலாவை வாங்குறதை விட கொஞ்சம் குண்டுகளை வாங்கி கொண்டு இஸ்ரேல்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க, அதன் மூலமாகவே அவர்களை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இவர் சர்வதேச மட்டத்திலே இதற்காக மிக பெரும் சர்ச்சைக்குரிய நபராகவும் பார்க்கப்பட்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிரபலமான மனிதர்கள் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இறுதியாக இந்தியாவின் தென்கோடியிலே இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தினுடைய மீனாட்சிபுரம் என்கிற ஊர் மொத்தமாக எப்படி ரஹ்மத் நகராக மாறியது என்கிற தலைப்பில் அந்த ஊரே இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாற்றை பார்த்திருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் அண்ட் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற 2 சேனல்களையும் அந்த வீடியோக்களை பார்த்து கொள்ள முடியும். இந்த நிலையில இன்றைய நாளுக்கான இன்றைய தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது சற்று வித்தியாசமான ஒருவருடைய வரலாறு, புல்லரிக்கக்கூடிய ஒரு வரலாறாகவும் அது இருக்க போகிறது. அவர் யார் என்று சொன்னால், பிரித்தானியாவை சேர்ந்த இன்றைக்கும் உயிரோடு வாழக்கூடிய சகோதரி யுவான் ரெட்லி தொடர்பான வரலாற்று நிகழ்வை தான் பார்க்க இருக்கிறோம். யார் இந்த யுவான் ரெட்லி? அவரை பற்றி நாம் எதற்காக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இன்றைய நாட்களை பொறுத்தவரையில் யுவான் ரெட்லி ஒரு பத்திரிகையாளர், ஒரு சமூக சேவையாளர், ஒரு புரட்சியாளர், அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதியும் கூட என்று நாம் சொல்ல முடியும். எல்லா தளங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள். இப்படியான ஒருவர் கடந்த காலங்களில் ஒரு மிக பிரபலமான பிரித்தானியாவினுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய சண்டே எக்ஸ்பிரஸினுடைய பத்திரிகையாளராக செயல்பட்டார்கள். சரி, இவர்கள் ஏன் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள், எப்படி நுழைந்தார்கள் என்பதை பொறுத்தவரையில் யுவான் ரெட்லி அவர்கள் சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்காக ஆப்கானிஸ்தானில் என்ன நடைபெறுகிறது, தாலிபான்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவதானிப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தார்கள். எப்படி நுழைஞ்சாங்கன்னா, வீசா எடுத்தெல்லாம் உள்ள போகல, அதற்குரிய அனுமதி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. எனவே யுவான் ரெட்லி அவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் வழியாக பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கழுதைகளில் அந்த கிராமத்து மக்கள் பயணிப்பதை போன்று அவரும் கழுதையில் ஏறி கிராமத்து மக்களோடு மக்களாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைகிறார். நுழைகிற நேரத்தில் கழுதை மீது பயணிப்பது என்பது யுவான் ரெட்லிக்கு மிக அரிதான புதுமையான ஒரு செயல்பாடாக இருந்தது. ஏன்னா பிரித்தானிய மக்கள் கழுதைகளில் பயணிப்பாங்கிறதெல்லாம் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் நம்மூர் மக்கள் கூட இப்ப கழுதைகளில் பயணிப்பதை கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நிலையில அவர்கள் கழுதைகள் மூலமாகத்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைகிறார்கள். இயற்கையாக யுவான் ரெட்லி ஒரு பத்திரிகையாளர், செய்தி சேகரிப்பதற்காகத்தான் செல்கிறார். ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய தாலிபான்கள் யார், அவர்கள் எப்படி அங்கே செயல்படுகிறார்கள், பெண்களுக்கு என்ன செய்கிறார்கள், ஆண்களுக்கு என்ன செய்கிறார்கள், ஆப்கானுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதுதான் சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு தேவையான செய்தியாக இருந்தது. அதற்காக உள்ளே நுழைகிற போது யுவான் ரெட்லி அங்கே பயணித்த இஸ்லாமிய பெண்களை போன்று ஆடை அணிந்து கொண்டுதான் நுழைகிறார்கள். கழுதையினுடைய தடுமாற்றம்
திடீரென்று யுவான் ரிட்லி கழுதையிலிருந்து தடுக்கி கீழே விழுகிறார். விழுகிற போது யுவான் ரிட்லி உடம்புக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு கேமரா கீழே விழுந்து விடுகிறது. அதனை அங்கிருந்த தாலிபான்களுடைய படையைச் சேர்ந்த ஒருவர் கண்டுவிடுகிறார். கண்டதோடு உடனடியாக சந்தேகத்தின் பேரில் யுவான் ரிட்லி கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 11 நாட்கள் தாலிபான்களுடைய பிடியிலே அவர் சிறை கைதியாக வைக்கப்படுகிறார். இந்த இடத்துல யுவான் ரிட்லி தொடர்பான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிறது. சகோதரி யுவான் ரிட்லி அவர்களே எழுதிய புத்தகம் தாலிபான்களின் பிடியில் என்கிற பெயரில் தமிழ் மொழியிலும் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை அவருடைய அபிஷியல் இணையதளத்தில் போய் பார்க்க விரும்புகிறவர்கள் பார்த்து கொள்ளலாம். தமிழ் மொழியில் சென்னையில் இருக்கக்கூடிய சாஜிதா புத்தக நிலையம் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். தாலிபான்களின் பிடியில் இருக்கும் போது யுவான் ரிட்லி எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி யுவான் ரிட்லியை நடத்தினார்கள் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், யுவான் ரிட்லி கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் இருக்கும் போது யுவான் ரிட்லி சந்தித்த நபர்கள், அவர் சந்தித்த சூழல் தொடர்பாக குறிப்பிட்ட புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். பல உரைகளிலும் யுவான் ரிட்லி பேசியிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு செய்தி உண்மையிலேயே ஆச்சரியமிக்க ஒரு செய்தி தான். காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய இந்த உரையினுடைய முன்னுரையாக பேசிய உலகம் முழுவதும் எப்படி இஸ்லாம் வியாபிக்கிறது என்பது தொடர்பான உரையிலேயே இஸ்லாத்தை பல பேரும் பார்ப்பதற்கும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் ஈர்க்கப்படுவதற்கும் அடிப்படை காரணங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியதாக எதை சொன்னோம்னா, ஊடகங்களுடைய பார்வைதான். மீடியாக்கள் எப்படி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்லாமிய பெண்களையும் சிறுவர்களையும் சித்தரிக்கிறது என்பதுதான் பல பேரும் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கான அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, யுவான் ரிட்லியினுடைய பார்வையும் அப்படிப்பட்ட ஒரு பார்வையாகத்தான் இருந்தது. இவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு கர்ண கொடூரமானவர்களாக இவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், ஏன் காசாவாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்களை பற்றிய ஊடகங்களின் பார்வை எப்படி இருக்கிறது? அரபிகள் என்றால் காட்டு மிராண்டிகள், அரபிகள் என்றால் பெண் அடக்குமுறை செய்கிறவர்கள், இஸ்லாமியர்கள் என்றால் பெண்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள், எந்த சுதந்திரமும் கொடுக்காதவர்கள் என்பதுதான் பார்வையாக இருக்கிறது. யுவான் ரிட்லிக்கும் அதுதான் பார்வையாக இருந்தது. இப்படியான நேரத்தில் யுவான் ரிட்லி கைது செய்யப்பட்ட சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையிலே அவருக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை கண்காணிப்பதற்கென்று பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆண் காவலர்கள் விசாரணை நிமித்தமாக மட்டும்தான் அவரை அணுக முடியும், வேறு எந்த காரணத்துக்காகவும் அணுக முடியாது என்கிற கராரான திட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்த நேரத்தில் யுவான் ரிட்லியை சந்திக்கிற ஒரு தாலிபான் படையைச் சேர்ந்த ஒரு வீரர் என்ன பண்றாருன்னா, யுவான் ரிட்லியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைத்ததாக தான் அதை மறுத்து விட்டதாகவும் ரிட்லி தன்னுடைய புத்தகத்திலே ஆரம்பமாக சொல்லுகிறார். என்னை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் அதுக்கெல்லாம் வர மறுத்துட்டேன். இதே நேரத்தில் ஒரு சில நாட்களில் உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுவோம். விடுதலை செய்யப்பட்டால் நீங்கள் எங்களுக்காக குர்ஆனை ஒரு முறை படிக்க முடியுமா என்று தாலிபான் படையைச் சேர்ந்த ஒரு வீரர் என்னிடத்தில் கேட்டார். அவருக்கு நான் குர்ஆனை படிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அதே போன்று நான் குர்ஆனையும் படித்தேன். குர்ஆனை நான் படித்ததற்கான 2 காரணங்கள். ஒன்று, நான் அவரிடத்தில் இதை படிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தது. இரண்டாவது, குர்ஆன் பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருந்தேன். அந்த அடிப்படையிலேயும் நான் குர்ஆனை படிப்பதற்கு முற்பட்டேன் என்கிறார் யுவான் ரிட்லி. இந்த குர்ஆனை படிப்பதற்கு முன்பதாக சிறையிலே சில சம்பவங்கள் நடைபெற்றது. என்ன சம்பவம் எல்லாம் நடைபெறுகிறது என்றால், யுவான் ரிட்லி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். முதன்மையாக ஒரு சிறைச்சாலையை அவர் பார்த்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நான் தாலிபான்களுடன் எப்படி நடந்து கொண்டேன் தெரியுமா என்பதை பற்றி சொல்லும்போது, நான் அடிக்கடி அவங்களை திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்களுக்கு எதிராக வசைபாடுவேன், அவர்களை சபித்து தள்ளுவேன், அவர்கள் என்னை சிறை வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய முகத்திற்கு முன்பதாக திட்டியது மட்டுமல்லாமல் அதனுடைய உச்சகட்டமாக அவர்களுடைய முகங்களில் நான் எச்சிலையும் துப்பி இருக்கிறேன் என்கிறார். எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சாத்தியப்படாத சில விஷயங்கள். இப்படியெல்லாம் நடந்தால் ஒரு சிறை அதிகாரி எப்படி நடந்து கொள்வார்? உலகத்தில் இருக்கக்கூடிய சிறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்
எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற கேள்வி நமக்குள் எழுமா இல்லையா? சகோதரி யுவான் ரிட்லி அவர்கள் சொல்கிறார்கள், நான் இன்றைக்கும் கவலைப்படுகிற ஒரு நிகழ்வுதான், அன்றைய நாட்களில் தாலிபான்களுடைய பிடியில் நான் இருக்கிற போது அவர்களுடைய முகத்திலே காரி எச்சிலை உமிழ்ந்திருக்கிறேன். அப்பொழுதும் அவர்கள் எனக்கு எதிராக எதையுமே செய்யவில்லை. இதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கைது செய்யப்படுகிற நேரத்தில் நான் ஒரு இளம் பெண்ணாக இருந்தேன். அவங்க வயது முதிர்வெல்லாம் கிடையாது, இப்போ வயது முதிர்ந்தவங்க ஒரு மூதாட்டி அளவுக்கு இப்போ இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப இளமையாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் தாலிபான்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக சிறையிலே சில சந்தர்ப்பங்களில் முழுமையாக ஆடையை நீக்கி நிர்வாணமாக அவர்களுக்கு முன்னால் நின்றிருக்கிறேன். நிர்வாணியாக நான் நிற்கிற போது அவர்கள் அடுத்த பக்கம் திரும்பி நின்று விடுவார்கள். என்னை பாதுகாக்க வேண்டும், காவலுக்கு நிற்கவும் வேண்டும். இதே நேரத்தில் அவர்கள் என்னுடைய ஆபாசத்தையோ நிர்வாண கோலத்தையோ ஒருபோதும் ரசித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. உடனடியாக மறுபுறம் திரும்பி நின்று விடுவார்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு நான் சங்கடத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மேல பொறுக்க முடியாது என்று நடக்கும்போது தாலிபான்களுடைய ஃபாரின் மினிஸ்டராக செயல்பட்டவர் நேரடியாக யுவான் ரிட்லியை சந்திப்பதற்காக வருகிறார். வந்து சந்தித்து என்ன சொல்றாருன்னா, ரிட்லி, எங்க நாட்டுக்குள்ள நீங்க தவறி எல்லாம் நுழையல, திட்டமிட்டு தான் நுழைஞ்சீங்க. எங்க நாட்டுக்குள்ள தகவல் சேகரிக்க வந்தீர்கள். இருந்தாலும் நாங்கள் உங்களை விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய படை வீரர்களுக்கு முன்பதாக ஆடைகளை களைந்து நிர்வாணமாக இருந்து எங்கள் வீரர்களுக்கு சங்கடத்தை கொடுக்காதீர்கள். அவர்களும் ஆண்கள், அவர்களும் உணர்ச்சி வசப்படக்கூடும், அவர்களும் பிழையான முடிவுகளை எடுக்கக்கூடும். அவர்களை திட்டமிட்டு இந்த பாவத்தின் பால் நீங்கள் ஈர்த்துவிடக் கூடாது என்பதை வினயமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று யுவான் ரிட்லியை சந்திச்சு ஃபாரின் மினிஸ்டர் கோரிக்கை வச்சுட்டு போறாரு. அப்படியே ஷாக்காகி நின்றுறாங்க. என்னடா இது, அவங்கள கோபப்படுத்தணும், அவங்களுக்கு எதிராக நிற்கணும், அவங்கள விரட்டி அடிக்கணும், நம்ம வெளியே போகணுங்கிறதுக்காக காரி துப்புறோம், கண்டுக்காம இருக்கிறாங்க, தொடச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நிர்வாண கோலத்தில் நான் ஒரு அழகான அழகி, நான் ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறேன், பிரித்தானியாவை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறேன், ஆங்கிலம் பேசக்கூடிய பெண்ணாக இருக்கிறேன். அவர்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு கோலத்தில் நிற்கும் போது அதற்கும் அவர்கள் மயங்காமல், இணங்காமல், இசைவாக்கம் அடையாமல் தங்களுடைய மேலிடத்திற்கு முறைப்பாடு செய்து ஒரு ஃபாரின் மினிஸ்டரே வந்து சந்திச்சு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரே, என்ன இது என்று நினைத்துக்கொண்டு அவர் எழுதுகிற போது என்ன சொல்றார் என்று சொன்னா, நீங்கள் தாலிபான்களையோ ஆப்கானிஸ்தான் மக்களையோ அழிப்பதற்காக ஆப்கான் மீது அமெரிக்கா குண்டுகளை போட வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு முன்பதாக நிர்வாணமான பெண்களை நிறுத்தினாலே அவர்கள் தெரித்து ஓடி விடுவார்கள் என்று தன்னுடைய புத்தகத்திலே அவர் எழுதக்கூடிய காட்சியையும் கட்டுரைகளில் அவர் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம அவதானிக்க முடியும். ஏன்னா இவங்களை நீங்க துரத்தணும்னா இப்படியான வேலையை செஞ்சாலே ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு பெண்களுக்கு கண்ணியம் பார்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் யுவான் ரிட்லி. ஒருவருடைய மனம் எப்பொழுதும் மாறும், எந்த சந்தர்ப்பத்திலும் மாறும், ஒரு நுணுக்கமான செயல்பாட்டில் மாறும். யுவான் ரிட்லி மாறிய இடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. தான் எந்த பத்திரிகைக்காக வேலை பார்ப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்குள் திட்டமிட்டு நுழைந்தாரோ அந்த பிரித்தானியாவினுடைய சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு யூதருக்கு சொந்தமான பத்திரிகை. அந்த யூதர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பத்திரிகையாளரை எப்படியாவது காப்பாற்றணும் என்று சொல்லி அதற்கான வேலைகளை ஏற்பாடு செய்கிறார். அதற்காக ஒரு குழுவை நியமிக்கிறார். அந்த குழுவினூடாக பாகிஸ்தான் எம்பசியோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு இஸ்லாமாபாத்தில். இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களூடாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது ரிட்லியை மீட்டுக் கொண்டு வர வேண்டும், அதற்கு நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம், எவ்வளவு பணம் வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பேரம் பேசப்படுகிறது. சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய தலைவர் அமைத்த குழுவினுடைய தலைவர் இஸ்லாமாபாத்துக்கு சென்று அங்கிருந்து பாகிஸ்தான் அதிகாரிகளூடாக ஆப்கானிஸ்தானுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய தாலிபான்களுடைய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும், எங்கள் பத்திரிகை எதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது, எங்களுக்கு ரிட்லி உயிரோடு வேண்டும், அவரை மாத்திரம் தந்துவிடுங்கள் என்று சொல்லும்போது உடனடியாக அவங்க சொன்ன பதில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு. ஒண்ணுமே பேசாம ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்து நேரடியாக பிரித்தானியா செல்கிறார். பிரித்தானியா சென்று பத்திரிகையினுடைய உரிமையாளர் ஓனரை சந்திக்கிறாரு. சந்திச்சு பேசும்போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவங்களோட டிமாண்ட் என்ன, எவ்வளவு பணம் கொடுக்கணும் என்று கேட்கிறார். அவர்கள் பணம் கேட்கவில்லை சீஃப் அப்படிங்கிறாரு. அப்படி என்றால் ஆயுதம் கேட்கிறாங்களா? ஆயுதத்தையும் கேட்கல சீஃப். அப்ப என்னதான் வேணுமா? பணம் எத்தனை மில்லியன்னாலும் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், இல்ல ஆயுதம் தான் வேணும்னாலும் வேற வழி இல்லை, அதையாவது நம்ம கொடுத்து யுவான் ரிட்லியை மீட்கணும், அவங்க என்னதான்ப்பா கேட்கிறாங்க என்று கேட்கும்போது அவங்க பணத்தையும் கேட்கல, ஆயுதத்தையும் கேட்கல. அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்றுதான். என்ன கேட்டார்கள் தெரியுமா?
உங்களை போன்ற மனிதர்கள் எங்களை போன்றவர்களுக்கு பணமும் தர தேவையில்லை, ஆயுதமும் தர தேவையில்லை. எங்களை சக மனிதர்களாக மதியுங்கள். எங்களை பற்றி இல்லாத கதைகளை உருவாக்காதீர்கள். எங்களை பற்றி திட்டமிட்டு புனைவு செய்திகளை சொல்லாதீர்கள். நாங்கள் யார் என்பதை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எங்களை பற்றி இல்லாததை சொல்லி எங்களுடைய தன்மைகளையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தையும் அசிங்கப்படுத்தாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள் என்கிற கோரிக்கையை மாத்திரம்தான் அவர்கள் முன்வைத்தார்கள் என்று சொல்லும்போது, பத்திரிகையினுடைய ஆசிரியர் யூதராக இருந்தவர் மலைத்து போய் நின்றுவிட்டார். இந்த தகவலை அந்த குழுவினுடைய தலைவர் என்னிடத்தில் சொல்லும்போது அவரே கண்கலங்கி விட்டார் என்கிற அளவுக்கு யுவான் ரிட்லி அவர்கள் இந்த தகவலை முன்வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். யுவான் ரிட்லிக்கே மிகப்பெரியதொரு மனமாற்றம் ஏற்படுவதற்கு இதுவெல்லாம் காரணமாக அமைந்தது. ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டிமாண்ட் பண்ணலாம், இதை தாங்க அதை தாங்க கேட்கலாம், எதையுமே கேட்கல, பணத்தை கேட்கல, ஆயுதத்தை கேட்கல, எங்களை பற்றி கொஞ்சம் நினைச்சு பாருங்க போதும்ங்கிறாங்க. இதைத்தானுங்க இன்னைக்கு காசாவில் நம்ம பார்க்குறோம். காசாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை விடுதலை பண்ணுறாங்களே பாலஸ்தீன விடுதலை போராளிகள், அவர்கள் விடுதலை செய்கிற நேரத்தில் என்ன கேட்டார்கள்? பணம் கேட்கிறார்களா? எதை கேட்கிறார்கள்? ஒன்றையுமே கேட்கவில்லை. எங்களுக்கான சுதந்திரத்தை தாருங்கள், எங்களுக்கான நிம்மதியை தாருங்கள், எங்களை வாழ விடுங்கள், இது எங்களுடைய பூமி, எங்க பூமியையே நீங்க அபகரிச்சுக்கிட்டீங்க, அபகரிச்சதா வச்சுக்கிறீங்க, இருக்கிறதையாவது எங்க கிட்ட கொடுத்துருங்களே என்பதுதானே அவர்களுடைய கேள்வி. நிம்மதியையும் கௌரவத்தையும் மரியாதையும் மாத்திரம்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அன்றைக்கு தாலிபான்கள் சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆசிரியரிடத்தில் இதைத்தான் கேட்டார்கள். இறுதியாக தாலிபான்களுடைய சிறையிலிருந்து யுவான் ரிட்லி விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த யுவான் ரிட்லி இடத்துல பத்திரிகைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்ப ஆரம்பித்தது. உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு? சிறையில் என்ன மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க? உங்களை ரேப் பண்ணினாங்களா? உங்களுக்கு அநியாயம் பண்ணினாங்களா? இப்படியெல்லாம் எதையெல்லாம் நினைப்பார்களோ அது அத்தனை கேள்விகளும் யுவான் ரிட்லி இடத்தில் முன்வைக்கப்படுகிற போது யுவான் ரிட்லி சொன்ன ஒற்றை வரி பதில் தான், தாலிபான்கள் என்னை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உயர்தரமான கண்ணியத்தை தந்து வழி நடத்தினார்கள் என்றார். இந்த வார்த்தையை சொன்னது மட்டும்தாங்க உடனடியாக பிரித்தானியாவினுடைய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் என்ன தலைப்பிட்டது தெரியுமா? அந்த செய்தியை எப்படி கொண்டு போய் சேர்த்தார்கள் தெரியுமா? யுவான் ரிட்லிக்கு ஒரு வகையான மனநோய் இருக்கிறது, ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் என்கிற ஒரு மனநோய் இருக்கிறது. இந்த மனநோய் ஏற்பட்டால் தங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை கூட நியாயவான்களாக இவர்கள் பேசுவார்கள், அந்த நோய்தான் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று உடனடியாக சர்வதேச இன்டர்நேஷனல் மீடியா ஒரு புது வகையான நோயை கூட கண்டுபிடித்தது. ஏன்னா அவங்கள பற்றின நல்ல செய்தி போயிடக்கூடாது. ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்கிறாங்க. அது ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு இப்படியான ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி இப்படி தலைப்பிட்டு அவர்கள் பரப்பியது மட்டுமல்லாமல் பல பத்திரிகைகளும் இதை திரித்து கூற முனைந்தாலும் அவர்களால் திரித்து கூற முடியாமல் போய்விட்டது. யுவான் ரிட்லி எது உண்மையோ அதை வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார். யுவான் ரிட்லி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நான் பிற்பட்ட நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சாராயம் குடிக்கிறத நிறுத்திட்டேன். ரொம்ப மது பிரியர், சாராயம் குடிப்பாங்க, அதுவும் உயர்தரமான காஸ்ட்லி வைன் எல்லாம் குடிப்பாங்களாம். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வைன் குடிக்கிறத நிறுத்திட்டேன். நிறுத்தினதுக்கு பிறகு எனக்கு கிடைத்த நிம்மதி என்ன தெரியுமா? இஸ்லாம் ஊடாக எனக்கு மிகப்பெரும் நிம்மதி கிடைத்தது. குடிப்பழக்கத்திலிருந்து நான் வெளியேறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது மட்டுமல்லாமல் இப்பொழுதெல்லாம் நான் தொலைபேசியை அருகிலே வைத்துக்கொண்டு சாராயம் குடிப்பதற்கு ஆண் நண்பர்கள் தொலைபேசியில் அழைக்க மாட்டார்களா என்று காத்திருக்க வேண்டிய தேவையில்லாமல் போய்விட்டது என்கிறார். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும், நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படியான ஒரு மனமாற்றம், எப்படியான ஒரு ஒழுக்க சீலராக மாறி இருக்கிறார் என்பதை பாருங்கள். முன்னைய நாட்களில் எல்லாம் நான் சாராயம் குடிப்பதற்கு, மது அருந்துவதற்கு ஆண் பாய் ஃப்ரெண்டுகள், நண்பர்கள் என்ன கூப்பிட மாட்டாங்களா? ஜாலியா போய் நின்று ஒரு வைன் குடிக்கலாமே, அப்படி மற்ற செயல்பாடுகளில் ஈடுபடலாமே என்றெல்லாம் எண்ணி இருந்த நேரத்தில் இப்பொழுதெல்லாம் யாரும் என்னை அழைக்க வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் நான் மது குடிப்பதிலிருந்து ஓரமாகிவிட்டேன் என்கிறார். இன்னைக்கு நம்ம பல பேரும் என்ன பார்க்கிறோம்னா, எது நாசம் என்று தெரியுதோ அந்த நாசத்தின் பால் செல்வதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி முயற்சி செய்யக்கூடிய நாம் யுவான் ரிட்லி போன்ற சகோதரர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினையை பெற வேண்டும். நாசத்தை நோக்கி ஓட நினைக்கிறோம். அவர் ஆல்ரெடி இருந்த நாசத்திலிருந்து அசால்ட்டாக வெளியே வருகிறார். ஒரு ஆண் நண்பன் கிடைக்க மாட்டானா? ஒரு பெண் தோழி கிடைக்க மாட்டாளா? ஒரு ஒழுக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்காதா என்றெல்லாம் தேடுகிற நேரங்களில் அப்படி கிடைத்த வாய்ப்பை கூட தூக்கி துச்சமென எறிந்துவிட்டு, எனக்கு என்னுடைய மறுமையினுடைய இலக்கு முக்கியம், என்னுடைய ஒழுக்கம் முக்கியம், நான் இருந்தது மிகப்பெரிய சாப
சாபக்கேடான வாழ்க்கை என்று சொல்லி அந்த வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு மிகச்சிறந்த வாழ்க்கையின் பால் திரும்பி இருந்தார் யுவான் ரிட்லி. தொடர்ந்து இது பற்றி பேசக்கூடிய யுவான் ரிட்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இஸ்லாத்தின் பால் இன்னும் கவரப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது என்ன காரணம் என்று சொன்னால், பிரித்தானியாவினுடைய ஃபின்ஸ்பெரி பார்க் மாஸ்க் பள்ளிவாயலினுடைய இமாம், இந்த இமாமை பற்றி ஊடகங்கள், பிரித்தானிய பத்திரிகைகள் எல்லாம் அடிக்கடி இவர் ஒரு பயங்கரவாதி, அடிப்படைவாதத்தை தூண்டக்கூடியவர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இவருக்கு வேறு விதமான பிம்பம் ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அந்த நேரங்களில் ஒரு நாள் எனக்கு இந்த இமாமே நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைபேசியில் அழைத்தார், என்னோடு பேசினார். பேசும்போது என்ன சொன்னார்னா, ரிட்லி என்ன நிலைமை, முஸ்லீம் ஆயிட்டீங்களான்னு கேட்டார். இல்லை நான் இன்னும் முஸ்லீம் ஆகலை என்று சொன்னேன். சொல்லும்போது நிதானமாக முடிவெடுங்கள், உங்களுக்காக நானும் என்னுடைய சமூகமும் முழு இஸ்லாமியர்களும் நிற்கிறோம். இஸ்லாமியர்கள் யாருக்காகவும் உங்களை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் இன்று வரைக்கும் என்னிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் தந்த நம்பிக்கையும் நான் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் நான் யோசிக்கிறேன், இப்படியான ஒரு மனிதரைத்தான் ஊடகங்கள் பயங்கரவாதியாக சித்தரிக்கிறதா, இப்படியான ஒரு நபரைத்தான் ஊடகங்கள் தீவிரவாத கண்ணோட்டம் பார்க்கிறதா என்று. அதுதான் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார் யுவான் ரிட்லி அவர்கள். இந்த இமாமை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எக்ஸ்ட்ரா யுவான் ரிட்லி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இஸ்லாத்தை வேகமாக ஏத்துக்கிறேன்னு நினைச்சதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, தொலைபேசி அழைப்பை வைக்கிற போது இறுதியாக இமாம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தின்னா, ரிட்லி ரொம்ப தேடுங்க, அதிகமாக ஆய்வு பண்ணுங்க, இஸ்லாத்தை பற்றி தேடி படித்து வாங்க, அதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாக மரணம் என்றொன்று இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். மரணம் வேகமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரிட்லி. எப்பொழுதும் நாம் மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த நேரம் மரணித்தால் உங்களுடைய வாழ்வு நரகத்துக்குரிய வாழ்வாக மாறிவிடும். எனவே ஆய்வுகளை செய்யுங்கள், அவசரமாக செய்யுங்கள், சொர்க்கத்திற்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நான் வேகமாக இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தேன் என்கிறார் யுவான் ரிட்லி அவர்கள். இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு காரியம் இஸ்லாத்தில் 5 நேர தொழுகைகள் தான் என்கிறார் யுவான் ரிட்லி. 5 நேரம் தொழணும், அது எப்படி என்பது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனால் இன்றைய நாட்களில் எல்லாம் ரொம்ப இனிமையாக 5 நேர தொழுகைகளை கடைபிடிக்கிறேன் என்கிறார் சகோதரி. யோசிச்சு பாருங்க, இந்த ரமதானுடைய மாதம் பக்குவப்படுத்தக்கூடிய மாதம், நமக்கு அழகான பண்புகளை கற்றுத்தரக்கூடிய மாதம். யுவான் ரிட்லி போன்றவர்கள் தொழுகை என்றாலே என்னவென்று தெரியாதவர்கள், இஸ்லாத்திற்கு நுழைந்தவுடன் இப்படி ஒரு வணக்கமும் இருக்கிறது என்று சலித்துக் கொண்டவர்கள் இன்றைக்கு அதுதான் வாழ்க்கை என்று தொழுகையோடே ஒன்றி போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ரத்துல் ஐன், என்னுடைய கண் குளிர்ச்சியே எங்கே இருக்குன்னா தொழுகையில் தான் இருக்குன்னாங்க. அந்த 5 நேர தொழுகைகளுக்கு பழக்கப்பட வேண்டிய, பக்குவப்பட வேண்டிய, அடிமைப்பட வேண்டிய ஒரு கட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இரவு தொழுகை, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், சுன்னத்து எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றோடும் நாம் ஒன்றி போகிற போது மன நிம்மதியை தேடி நகர்வது மட்டுமல்லாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் ரப்புல் ஆலமீன் இடத்துல சுஜூதுல விழுந்து, இறைவா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கொட்டி தீர்த்துருங்க, அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தொழுகைகள் நமக்கு பங்களிக்கும். அந்த தொழுகைக்கு நான் பழக்கப்பட்டு விட்டேன், எனவே அது எனக்கு ஒரு பிரச்சனையாக மாறவில்லை என்று சொல்லி சகோதரி யுவான் ரிட்லி அவர்கள் தொழுகையோடுனான தன்னுடைய ஈர்ப்பை பற்றியும் பேசியிருக்கிறார். ரிட்லியை பொறுத்தவரையில் இவங்க ஒரு கடுமையான அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பாளர் என்றால் மிக இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து அப்பாவிகள் மீதான கொலை குற்றங்களில் ஈடுபடுகிறது என்று சொல்லி பகிரங்கமாகவே விமர்சிக்கக்கூடியவங்க. நீங்க முன்னாடி பார்க்கிற புகைப்படங்களையும் பார்ப்பீங்க, எப்பொழுதுமே அவர்கள் தன்னுடைய கழுத்துக்கு மேலாக ஷால் மாதிரி பாலஸ்தீனத்தினுடைய கூஃபியாவை அணிந்து கொள்வார்கள். பாலஸ்தீனில் போடுவாங்க இல்லையா, அந்த கூஃபியாவை அணிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க. பாலஸ்தீன ஆதரவாளர் மட்டுமல்லாமல் தான் ஆப்கானிஸ்தானிலே சிறையில் இருக்கிற போது இஸ்ரேல் தன்னை கொல்வதற்கு மொசாத் வழியாக முயற்சி செய்ததாகவும், அப்படி நான் அங்கே கொல்லப்பட்டிருந்தால் அந்த கொலைப்பழியும் ஆப்கானிஸ்தான் மீதுதான் வீழ்ந்துவிடும், அப்பொழுதும் முஸ்லிம்கள் கெட்டவர்களாக காட்டப்பட்டிருப்பார்கள், இப்படியான முயற்சிகளையும் இஸ்ரேல் செய்தது என்று பகிரங்கமாகவே பேசக்கூடிய ஒருவராகவும் ரிட்லி தன்னை மாற்றிக் கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். தற்போதைய நாட்களில் கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல விடுத்தம் குரல் கொடுத்திருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக பிரஸ் டிவியில் வந்து பாலஸ்தீனத்திற்கு
மார்க்கத்திற்கு ஆதரவாக ஒரு மிக நீண்ட நெடிய பேட்டியையும் அவர் அளித்திருந்தார். நம்முடைய காசா அப்டேட்ல இது தொடர்பாக நாம் பேசியும் இருக்கிறோம். ரிட்லியை பொறுத்தவரையில பல சந்தர்ப்பங்களில் உண்மை எது என்று அவர்களுக்கு தெரிகிறதோ அதை உடைத்து பேசக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். இதற்காக ஊடகங்கள் வழியாக சர்ச்சைக்குரிய ஒரு பெண்ணாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய பொத்துவில் சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம நிற்கிறோம். நமக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வீடியோக்கள் சிலது காண்பிக்க இருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வர்றோம்ங்கிறது முழுமையாக தெரியும். குறிப்பாக இந்த ஊருக்கு நம்ம கடந்த சில நாட்களாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணம், அதற்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்கான உதவி என்று சொல்லி வேலைகளுக்காக நம்ம வருகிற போது, சமூக பணிகளுக்காக வருகிற போது பல சந்தர்ப்பங்களில் இங்கே அவதானிச்ச ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற வட்டத்துக்குள் வரக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மந்தகதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். இங்கே அவங்க வாழக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி, ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கவனிக்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய சில வீடுகள் பிறருடைய வீடுகளில் வாழ்கிறாங்க. அந்த வீடுகள் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சகோதரர்களோடையும் பேசி கலந்து ஒரு முடிவு எடுத்தோம் என்னென்னு சொன்னால், நம்ம இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சகோதரர்களுக்கு ஒரு 13 குடும்பங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பமாகவே வந்தவர்கள். இவங்களுக்கு நம்ம அவர்களுக்கு தேவையான ஓரளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வீட்டையாவது அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் என்கிற அடிப்படையில் இந்த பகுதிகளில் ஒரு லேண்ட் எடுத்து அதில் ஒரு 13 வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு வெளியிடுறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் அவர்களுக்கான இந்த உதவிகளை நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராகிற போது ரமலானில் கண்டிப்பாக அது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் பாக்கியமாக, மிக பெரும் அருளாக அமைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜக்காத்து 8 கூட்டத்தாருக்கு பெற முடியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்றால் அதில் முதல் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்களை இவங்க தான். எனவே இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவர்களுக்கான உதவியாக நாம் இதை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான உங்களுடைய ஜக்காத்து நிதியிலிருந்து 8 கூட்டத்தாருக்கு கொடுக்க முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய அனுமதி காரணமாக அவர்களுக்கான ஒரு பகுதியை ஒதுக்குவதற்கு இன்றைய தயாராகி விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இந்த உதவிகள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக போய் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அதனூடாக இறைவனிடத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்குண்டான நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. எனவே உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த பணிக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர்களுக்காக வாரி வழங்குங்க. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் கொக்கா கோலா மீதான அவருடைய எதிர்ப்புணர்வு. உதாரணமாக கொக்கா கோலா வாங்கி குடிக்கக்கூடிய, அதனோடு தொடர்பு வைக்கக்கூடிய மக்களை பற்றி அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை தான், நீங்கள் கொக்கா கோலாவை வாங்கி குடிக்கிறீர்கள் என்றால் காசாவினுடைய, பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகளுடைய இரத்தங்களை குடிக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை விட ரொம்ப ஈஸி. கொக்கா கோலாவை வாங்குறதை விட கொஞ்சம் குண்டுகளை வாங்கி கொண்டு இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க, அதன் மூலமாகவே அவர்களை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இவர் சர்வதேச மட்டத்திலே இதற்காக மிக பெரும் சர்ச்சைக்குரிய நபராகவும் பார்க்கப்பட்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலிய தயாரிப்புகளை சர்வசாதாரணமாக இப்போ கூட நோன்பு திறக்கிற நேரங்களில் கூட நம்ம இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்டுகளை வச்சு நோன்பு திறக்கக்கூடிய காட்சி, அது குளிர்பானங்களாக இருக்கலாம், மற்ற பொருட்களாக இருக்கலாம், அதையெல்லாம் வச்சு தான் நம்முடைய இஃப்தாருடைய நிகழ்வையே அலங்கரித்து கொண்டிருப்போம். அந்த நேரங்களில் யுவான் ரிட்லி சொன்ன இந்த தகவலையும் நினைத்து பாருங்கள். இஸ்ரேலுடைய எந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட்டுகள் எந்த வகையிலாவது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. நம்மால் எந்த அளவுக்கு அதை தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டு என்றால் அதற்கு இஸ்லாம் எந்த விதமான குற்றத்தையோ எந்த விதமான திட்டுதல்களையோ வசைபாடல்களையோ எங்கேயுமே சொல்லவில்லை. முடிந்த வரைக்கும் அந்த மக்களுக்காக அவற்றை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போய் யுவான் ரிட்லி இப்படியான வார்த்தைகளூடாகவே சொல்லி இருந்தார். அதே மாதிரி யுவான் ரிட்லி ரொம்ப மோசமாக விமர்சிக்கப்பட்ட இன்னொரு பக்கம் இருந்தது. அதை படிக்கும் போது நமக்கே ஆச்சரியமா போச்சு. இதுக்கு ஏண்டா விமர்சிக்கிறீங்க, இது பாராட்ட வேண்டிய விஷயமா இல்லையா? ஆனால் அரபுலக பத்திரிகைகள் அவரை விமர்சிக்கவில்லை, மேற்குலக
மேற்குலக பத்திரிகைகள் தான் அவரை கடுமையாக விமர்சித்தது. என்ன காரணம் என்று சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு அவர் பயணித்த நேரத்தில் சவுதி அரேபியாவில் 2 பேரை அவர் முக்கியமாக சந்திக்கிறார். ஒருவர் இளவரசர் துர்க்கி இப்னு சுல்தான் அவர்கள், இரண்டாவது நபர் ஷேக் முகமது சையத் தந்தாவி அவர்கள். இந்த 2 பேரையுமே சந்திக்கிற நேரத்தில் அந்த 2 பேரும் யுவான் ரிட்லியை கண்டு முடிய ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கை கொடுக்கிறாங்க. ரிட்லி கை கொடுக்க மறுத்து விட்டார். உண்மையிலேயே அவங்க கொடுக்காம இருந்திருக்கணும், இவங்க கொடுத்தா கூட தவறு கொண்டு இருக்கணும். இவங்க தான் இஸ்லாத்தை புதுசாக ஏற்றிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆண் இன்னொரு அந்நிய பெண்ணுடைய கை குலுக்குவதை கூட இஸ்லாம் தடுக்கிறது. தொடக்கூடாது, கை குலுக்கக்கூடாது என்ற வரைமுறையை வைத்திருக்கிறது. ஒரு பெண்ணும் அதே போன்று ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வரைமுறையை வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அவங்க போனது ஒன்றும் ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ இல்லை, சவுதி அரேபியாவுக்கு. இந்த 2 பேரையும் சந்திக்கிறாங்க. இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கை கொடுக்கிறாங்க. அவங்க கை கொடுக்க மறுத்து விட்டார்கள். இது சர்வதேச மட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது. அது எப்படி சவுதி அரேபியாவுடைய ஷேக்குகளுக்கு தெரியாததா, சவுதி அரேபியாவுடைய அதிகாரிகளுக்கு தெரியாததா, யுவான் ரிட்லிக்கு தெரிய வந்து விட்டது. இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஒரு தீவிரவாதத்தனமாக ரிட்லி நடந்து கொண்டாரே என்று அன்றைய நாட்களிலேயே இண்டிபெண்டன்ட் போன்ற பத்திரிகைகளே எழுதியிருந்தார்கள். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் யுவான் ரிட்லிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இஸ்லாமோபோபியானா ஏன் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, மேற்குலகமே பயந்து நடங்குதே, முஸ்லிம்கள் என்றாலே ஏன் பயந்து நடங்குறாங்க என்று சொல்லும்போது அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில். என்ன பதிலை சொன்னாங்கன்னா, ஆமாம், இஸ்லாமோபோபியா அல்லது முஸ்லீம்கள் என்றால் மேற்குலகம் நடுங்குகிறது. நடுங்குவதற்கான காரணம் என்னன்னா, முஸ்லீம்கள் இறைவனை கண்டு நடுங்குகிறார்கள். இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மேற்குலகம் பயப்படத்தான் செய்யும். காரணம் என்னன்னா, இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் மது அருந்த மாட்டார்கள், இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் குற்றம் குறைகளில் ஈடுபட மாட்டார்கள், பிழைகளில் ஈடுபட மாட்டார்கள், இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் பார்ட்டிகளுக்கு போக மாட்டாங்க, பப்புகளுக்கு போக மாட்டாங்க. அப்படி போனா தான் மேற்குலகத்திற்கு வருமானம் இருக்கிறது. எனவே அந்த வருமான இழப்பு ஏற்படுகிற போது இவற்றை கண்டு அவர்கள் பயப்படத்தான் செய்வார்கள் என்று ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு பதிலை கொடுத்தார்கள் யுவான் ரிட்லி அவர்கள். இப்படி யுவான் ரிட்லியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமானதாகவும் அபூர்வமானதாகவும் தான் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யுவான் ரிட்லி ஹிஜாபு தொடர்பாக, முஸ்லிம் பெண்களுடைய ஆடை தொடர்பாக சொன்ன கருத்துக்கள் மிக ஆச்சரியமானது, அபூர்வமானது. இன்றைய நாளுக்கான நேரம் முடிகிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் நாளைய நம்முடைய தொடரில் யுவான் ரிட்லி அவர்கள் ஹிஜாபை எப்படி பேணி பாதுகாத்தார்கள், ஹிஜாபுக்காக அவர் முன்வைத்த வாதங்கள் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன, இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை தொடர்பான அவர்களுடைய பார்வை என்ன என்பதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்கிற அதே நேரம் ஒரு வீட்டு திட்டம் தொடர்பான விளம்பரத்தையும் நம்ம வெளியிட்டு வர்றோம். அந்த விளம்பரத்தை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய ரமலான் கால ஜகாத்துக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரர்களுக்காக ஒதுக்குவதற்கு தயாராகுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.